சப்பா ஏகண்ணே, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் தானே ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறக்காட்டி முன்னாடி சொல்ல வேண்டியது தானே, உனக்கு வேற ஒரு பையன் கூட லவ் இருக்குது, நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் வாழ்க்கையும் வீணாக போக்குனா? சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. அந்த பையனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட இழுத்துட்டு போயிட்ட. 1 மாதம் இருந்த, அந்த பையனும் விட்டுட்டு போயிடுச்சு, நகை நட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த பையன் என்ன சொன்ன, நான் பார்த்துக்கிறேன், ஏன் பஞ்சாதையும் நான் பார்த்துக்கிறேன், அவள் எந்த தப்பு பண்ணாலும் நான் கட்டின தாலி அவள் கயிற்றுல இருக்குது, என்னோட பொஞ்சாதி, நான் பார்த்துக்கிறேன், அவள் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட புருஷனை கிடைச்சதுக்கு நீ கொடுத்த பொக்கிஷம், நீ செஞ்ச புண்ணியம், உன்னோட பெத்தவர் செஞ்ச புண்ணியம். பெத்தவரை தலையிலும் மிளகா அரைச்சி போட்ட, புருஷன் தலையிலும் மிளகா அரைச்சி. நான் ஒழுங்காக போய் அந்த பையன் கூட போய் வாழ்கிற வழியை பாரு.